ம் சரி. ஆ சார்ஜா என்னப்பா சொல்ற? சார்ஜ் இறங்கிடுச்சா? சரி. அது இறங்கி அப்பப்போ எவ்வளோ நேரம் தான் நிற்கும் அதுவும். ஆ அப்புறம் பெரிய நல்லா இருக்கீங்களா? ஏன் இந்த சூழலாம் இருக்கக்கூடாது சரியா? எனக்கு நீங்க தான் நீ பேச புரிய. அட இருந்துட்டு போகுதுப்பா. நீ எதுக்கு வந்திருக்க? நீ எதுக்கு வந்திருக்க? அவரா சம்பளம் வாங்கி போறாரு, நீ நோகாம சம்பளம் வாங்கி போறாரு. நீ பேசிய யாரையே சாட்டி விட்டு உட்காந்து இருக்கிற இந்த இந்த சூழல வச்சிருந்த பொட்டிய நொறுக்கி முடியும் பார்த்துக்க. ஆமா சரி. அப்புறம் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுப்பா? என்னையவா கொடுமை பாரு. எத்தனாவதா கட்ட போற? ஆமா முதல் சம்சாரமா? நான் வேணா உனக்கு முதல் சம்சாரமா இருக்கலாம். ஆனா நீ எனக்கு எத்தனாவது புருஷன் எனக்கு தானே தெரியும். 48. உனக்கு மண்டப பொடி கொண்டாடாம விட மாட்டேன். அப்புறம் நீ பத்தினா என்னைய கட்டிக்கிறேன்னு சொல்றியா? யாரும் கேட்டுக்குங்க. எத்தனை புருஷன் இருந்தாலும் கோயில்ல வந்து கும்பாபிஷேகம் பண்றான். 48 நாள். அப்ப வந்து 48 புருஷனே உனக்கு சிறப்பா இருக்கும். ஆமா நீ தான் வந்து என் கும்பத்தை தண்ணி ஊத்த போற. அட யாயா நீ வேற. அப்ப ஊத்த மாட்டேன்னா பண்ண கணத்துல தள்ளி நின்றியா? அட ஏங்க நீங்க வேற. ஏங்க எனக்குன்னு ஒரு ஆள் இன்னைக்கு வந்திருக்காருல்ல. அப்ப நான் போயிட்டு வரேன். ஏப்பா என்னத்த ஏத்த? அதுதான் இங்கிட்ட ஏத்திட்டு கிடக்கு. நல்லா வீடியோ எடுத்துக்கங்க. இத கொஞ்சம் ஜூம் பண்ணி அமைச்சு விடுங்க. புது மாப்பிள்ள நீ வேற. சரி. அப்புறம் மாப்பிள்ளை அதாவது மாப்பிள்ளை நீங்க வேற இருக்கீங்கன்னு சொல்ல சங்கோச்சமா இருக்கு.